ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எப்படி வேணாலும் விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அரசியோட கல்யாண வாழ்க்கையில் உள்ளே புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற குமரவேலை அரசி கொஞ்சம் கூட பயப்படாமஞ்சு அவனை எதிர்த்து நின்று அவன் யாருங்கிறத வெட்ட வெளிச்சமாக்குனா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கோமதி மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே மூக்கை உறிஞ்சிக்கிட்டு படுபாவி எடுபட்ட பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அங்கே அழுதுகிட்டு இருக்க உடனே பாண்டியனும் சோகமாக பேசுகிறாரு. நாம் அன்னைக்கு ஏமாந்துட்டோம் கோமதி. அன்னைக்கு மட்டும் அந்த பையன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தோன்னா இன்னைக்கு நன்றி கெட்டதனமா இப்படி நடந்திருப்பானா அப்படின்னு அங்கே பாண்டியனும் சொல்ல, ஆமாங்க சரியாக சொன்னீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே சோகமாக பேசிக்கிட்டு இருக்க உடனே அரசி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா, இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு போல்டா பேச உடனே கோமதி எழுந்திரிச்சு வந்து சொல்கிறாங்க, என்னடி சொல்கிற, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல, அம்மா இது என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி இது, துணிமணியெல்லாம் பையில் வச்சு பேக் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிற, எங்கே போக போகிற அப்படின்னு கேட்குறாங்க கோமதியும். எங்கே போகிறேன்னா நடக்க போகிற வேடிக்கையை பாருங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை அண்ணா அண்ணி, நீங்கள் யாருமே என்னை பற்றி கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய வில்லன்லாம் கிடையாது. அவன் ஒரு மென்டல்மா. அதனால தான் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி முள்ளால் தானே எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவன் வழியிலேயே போய் அவனை நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு நேராக தான் எடுத்து வச்சுருந்த லக்கேஜ் பேக்கை தூக்கிக்கிட்டு ஆப்போசிட் வீட்டுக்கு போகிறாங்க அரசி. அங்கே போய் குமரவேல் சார் குமரவேல் சார் அப்படின்னு சத்தம் போட, அதே சமயம் அங்கே உள்ளேருந்து முத்துவேல் சக்திவேல் குமரவேல் அப்பத்தா மாறி வடிவுன்னு எல்லாருமே வெளியில் வர கூட சுடரும் வந்து நிற்கிறாங்க. உடனே வாமா வாமா அரசி அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் கூப்பிட, அம்மாச்சி என்ன அம்மாச்சி சும்மா கூப்பிடுறீங்க, ஆரத்தி எடுத்து தானே உங்கள் பேரனோட ஒய்ஃபை கூப்பிடணும் அப்படின்னு அங்கே அரசி சொல்ல ஷாக் ஆகிடுறாங்க அப்பத்தா. உடனே மாறியும், அரசி என்ன சொல்கிற, பேரனோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன உங்கள் பேரன் அப்படித்தானே ஊர் முழுக்க சொல்லி வச்சுருக்காரு. ஏற்கனவே எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகி அவர் கூட நான் வாழாமல் அங்கே போய் எங்கள் வீட்டில் இருக்கிறதாவும் இப்போவும் அவள் எனக்கு பொண்டாட்டி தான் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காருல்ல உங்கள் பேரன். அப்போ நான் இந்த வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே மாறி சொல்கிறாங்க, அரசி என்ன அரசி சொல்கிற, அவனுக்கு தான் கல்யாணம் ஆகி அவனோட ஒய்ஃபுன்னு ஒருத்தி சுடர்னு ஒருத்தி இருக்கால்ல அப்படின்னு சொல்ல அங்கே குமரவேலு, உனக்கு என்ன பைத்தியம் கீது பிடிச்சிருச்சா, எனக்கும் சுடருக்கும் ஊரறிய கல்யாணம் ஆகி இன்னும் 1 மாதம் கூட முடியல. அப்படி இருக்கும்போது நீ என்னோட பொண்டாட்டின்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து இருந்தால் ஊரில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு குமரவேலும் பேச, அது எல்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் தள்ளிக்குங்க மாமா அப்படின்னு அப்படியே தள்ளி விட்டுட்டு, ஆமாம் நம்ம ரூம் அதே ரூம் தானே, அப்போ இருந்த ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பேக்கையும் லக்கேஜ் பேக்கையும் கொண்டு போய் தான் கொண்டு வந்த இது எல்லாத்தையுமே அதில் இருக்கிற பொருட்கள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அங்கே எடுத்து வைக்கிறாங்க. சுடரும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க, அரசி ஏன் அரசி என்னோடய வாழ்க்கையில் விளையாடுற, நானே ஏற்கனவே எங்கள் அம்மா அப்பானால் நொந்து நூலாகி வேறு வழி இல்லாமல் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே இருக்கிற நீ அதுலேயும் இப்படி உள்ளே புகுந்து விளையாடினா எப்படி அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் என் வாழ்க்கையில் விளையாடாமல் இருந்தால் போதும், குறிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் என் வாழ்க்கையில் விளையாடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க அரசி. ஆமாம் நான் போய் குளிச்சுட்டு வரேன் அத்தை, நீங்கள் நல்லா நீட்டாக சமைச்சு வைங்க. வேண்டாம் நம்ம வீட்டு கிச்சனில் நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. உடனே மாரியும் வடிவும், என்ன அரசி பண்ணுற, இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, திரும்ப இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, சாரி நீங்களே சமைச்சு வைங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு தான் போட்டிருந்த அப்படியே அந்த முடியை வாரி முடிஞ்சு குடும்பம் போட்டுக்கிட்டு குளிக்கிறதுக்காக ஒரு டவல் எடுத்து தோளில் போட்டு குளிக்க போகிறாங்க அரசி. அதுக்கப்புறம் சுடர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துணிமணியெல்லாம் அவங்க கப்போர்டில் இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் வச்சுட்டு அங்கே ஹாலில் வந்து வச்சுட்டு சொல்கிறாங்க, என்ன நீங்கள் எல்லாருமே பெரிய மனுஷங்க பார்த்துட்ருக்கீங்க, இது நல்லா இருக்கா, ஊரறிய என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவர் என்னை இங்கே ஒய்ஃபாக வச்சுருக்கும் பொழுது இன்னொருத்தி வந்து அவர் கூட நான் வாழ்வேன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறா, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க சுடரும். உடனே அப்பத்தாவும், ஐயோ என்ன நடக்குது கடவுளே அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருக்க முத்துவேலும் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க.
அம்மா இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைம்மா, ஏன்னா இவன் போட்ட பிரச்சனை தானே, விதை தானே இப்படி மரமாகி நிற்கிது. அரசி பாட்டுக்கு அங்கே பாவம் அவங்க வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்த புள்ள அவங்க அப்பா அம்மா கோமதியும் பாண்டியனும் பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளையாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இவன் இந்த குமரவேல் போய் எவ்வளவு கெடுதல் பண்ணி அந்த புள்ள மனசும் அங்கே கோமதியும் மாப்பிள்ளை மனசும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதையெல்லாம் இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு முத்துவேல். அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்த அரசியும், ஆமாம் என்ன எல்லாரும் கப்பு சிப்புன்னு இப்படி ஹால்லையே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே நின்னா எப்படி, பசி ஆகுதுல்ல, சரி நான் தானே மருமக, நான் உங்கள் எல்லாத்துக்கும் சமைச்சு போடுறேன், நீங்கள் எல்லாரும் இங்கே உட்காருங்க அப்படின்னு அங்கே கிச்சனுக்கு போய் அரசியை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுடர் கரெக்டாக பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க அவங்க அம்மா பாகியம். அப்போ சுடரு இந்த பழங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் உள்ள வையி அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீங்கள் எனக்கு ஒரு வகையில் அத்தை முறை ஆகுது, இன்னொரு வகையில் பெரியம்மா முறை ஆகுது, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்னு பார்த்தா நீங்கள் எனக்கு பெரியம்மா தான் ஆகுறீங்க, ஏன்னா சுடரோட அம்மா கண்டிப்பாக எனக்கு பெரியம்மா தானே ஆகணும், அதனால் நான் உங்களை பெரியம்மானே கூப்பிடுறேன், இருங்க நீங்களும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அரசி. என்னடி இது, எதுக்குடி உங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறா அப்படின்னு பாகியமும் வாய் மேலே அப்படியே கையை வச்சுட்டு வாயை பிறந்துட்டு கேட்குறாங்க சுடர்கிட்ட. உடனே சுடரும், அம்மா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா, அதனால தான் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நானே கிளம்பலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவளை அடித்து துரத்துறதை விட்டுட்டு நீ தாண்டி ஊரறிய தாலி கட்டின பொண்டாட்டி, இவளை கண்டு நீ பயந்துட்டு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அதை நான் செய்யக்கூடாதுல்லம்மா, இதோ இந்த வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்களும் இதோ இந்த மனுஷன் இவர் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுடர் சொல்கிறாங்க. உடனே சட்டையோட காலரை எட்டி பிடிக்கிறாங்க குமரவேல் சட்டையை. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எப்படியா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுற அப்படின்னு அங்கே காரி துப்புறாங்க முகத்தில் குமரவேலும். உடனே சக்திவேல், இதை பாரு பாகியம், என்ன இருந்தாலும் என் புள்ள பெரிய இடத்து மருமகங்கிற மரியாதையை கொடுத்து பழகு, இப்படி கொஞ்சம் கூட மாப்பிள்ளைங்கிற ஒரு மரியாதை இல்லாமல் இப்படி சட்டையை எட்டி பிடிச்சி முகத்தில் காரி துப்புற அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் உன் புள்ள முகத்தில் காரி துப்பல, ஊரே காரி துப்புறி, யாருக்கு பெரியம்மா, என் மகளுக்கு சக்களத்தையா வந்துட்டு என்ன பெரியம்மான்னு கூப்பிட்றியா அப்படின்னு அடிக்க போகிறாங்க பாகியம். உடனே அங்கே அரசியும், என்னையா அடிக்கிற அப்படின்னு கையை திருப்பி, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே முத்துவேல் சொல்கிறாரு, அரசி நீ தயவு செஞ்சு போயிடுமா, பாவம் அந்த புள்ள சுடரோட வாழ்க்கையும் கெடக்கூடாது, நான் உங்கள்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அரசி சொல்கிறாங்க, நீங்கள் என் காலில் விழ வேண்டாம், இதோ இங்கே நிற்கிறானே மலைமாடு கணக்கா வளர்ந்துருக்கானே இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பத்தாததுக்கு என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டு எல்லார்கிட்டையும் போய் அப்படியே ஊரறிய எல்லாரும் முன்னாடியும் சாஷ்டாங்கமாக கீழே கால் நீட்டி படுத்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா இவனுக்கு என்ன விளையாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி சொல்லு அரசி, என் மனசு அவ்வளவு ஒரு வைத்தறிச்சலோடு இருக்குது, இவனை போய் பிள்ளையா பெத்தோன்னு. அரசி சொல்கிறது சரிதான், ஒழுங்கு மரியாதையா நீ போய் மாப்பிள்ளை வீட்டு முன்னாடியும் மற்ற எல்லார் முன்னாடியும் ஊரறிய மன்னிப்பு கேட்டுட்டு வா அரசி காலில் விழுந்து, அப்போ தான் இங்கே குடும்பத்தில் நிம்மதியும் இருக்கும், சுடரும் இங்கே இருப்பா அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. உடனே குமரவேலும், அரசி என்னை மன்னிச்சிடு அரசி, தயவு செஞ்சு நீ இங்கே வீட்டை விட்டு போயிரு, இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் போல இருக்குது, சுடரோட அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிய, போடா போய் எல்லார்கிட்டையும் அரசி மேலே நான் போய் தான் சொன்னேன்னு சொல்லி மன்னிப்பு சொல்லி கேட்டுட்டு வா அப்படின்னு அரசி தாட்டுறாங்க.